நம்ம இன்னைக்கு வந்து இல்லஸ்ட்ரேட்டரில் ஒரு டேபிள் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத உங்களுக்கு ரெக்டாங்கிள் டூலை வச்சு மேஜராக தான் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ரெக்டாங்கிள் டூல் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத உங்களுக்கு இல்லஸ்ட்ரேட்டரில் பண்ண போகிறேன். ஃபைல் ஓப்பன். அஸ் யூஸ்வல் நீங்கள் எப்போதும் போல் ஆல்ரெடி பழைய வீடியோஸில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி A4 சைஸ் போட்டு கேன்வாஸ் ஓகே பண்ணிக்கிறீங்க, க்ரியேட் பண்ணுறீங்க. க்ரியேட் பண்ணும்போது சென்டிமீட்டர்ஸு இல்லை இன்ச்சஸ்ஸு இல்லை என்னென்ன வேணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் இஷ்டப்படி செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபீட்டு, சென்டிமீட்டர்ஸு, மில்லிமீட்டர்ஸு எப்படினாலும் இருக்குது. நம்ம இப்போதைக்கு சென்டிமீட்டர் வச்சுக்குவோம். இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு பேஜ் ஓப்பன் ஆகிடுது. இப்போது ஒரு டேபிள் பண்ணணும். என்ன பண்ணலாம், அது எப்படி பண்ணணும் அப்படின்றத இந்த டூல்ஸ் இருக்கு இல்லையா, டூல்ஸ் எடுத்துக்கோங்க. டூல்ஸில் ரெக்டாங்கிள் டூல் ஆல்ரெடி நான் உங்களுக்கு பழையதில் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி போட்டு ட்ராக் பண்ணி ஒரு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வரும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ இதுக்கு ஒரு சைஸ் கொடுத்துக்கலாம் நம்ம நினச்சோம்னா. இப்போ ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு. ட்ரான்ஸ்ஃபார்ம் போய்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அப்போ அதில் போய்ட்டு நம்ம வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம்ன்ற இது எடுத்துகிட்டு நம்ம அதில் சைஸ் மாற்றுறோம். இப்போ என்ன இருக்குது, ஒரு ரவுண்ட் சைஸாக வச்சுருக்கோம். ஒரு வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த சைஸாக போட்டுக்கலாம். போட்டுட்டு இதோ ஒரு சைஸ் கொடுக்குறோம், விட்ஸு ரைட்டு போட்டுட்டு ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தாச்சுன்னா அந்த சைஸு ஃபிக்ஸ் ஆகிரும். இப்போது தென் உங்களுக்கு இந்த சென்டர் பாயிண்ட் சொல்லியிருக்கிறேன் அடிக்கடி. இந்த பத்து மூவ் பண்ணோம்னா அதை கிளிக் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். இதை வந்து ஏன் நான் ஒவ்வொரு இதில் சொல்கிறேன் அப்படின்னா, சில இதில் மறந்துருப்பாங்க சில பேர். ஸோ அவங்களுக்கு திரும்ப திரும்ப அப்படி சொல்லிட்டோம்னா ஞாபகம் வந்துடும். திரும்ப திரும்ப பார்க்கும்போது தான் அவங்களுக்கு அது புரியும். அப்புறம் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்ப்போம். அதை எடுத்து எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன். டைரக்ட் செலெக்ஷன் டூல் அதை என்ன பண்ணோம், கிளிக் பண்ணுறோம். வெளியே கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கார்னில் கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் ஆகும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறீங்க, ப்ரெஸ் பண்ணிக்கிறீங்க, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுக்கணும். இதை வந்து நீங்கள் எந்த டூல் செலெக்ஷனில் இருந்தாலும் நீங்கள் ஸ்பேஸ் வேறு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கை சிம்பிள் வந்துடும். அப்புறம் நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பண்ணிட்டீங்களா, பண்ண பிறகு அப்படியே டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுக்கணும். இப்போ டைரக்ட் செலெக்ஷன் டூல் போயிட்டு கிளிக் பண்ணுறோம். ஒரு கார்னர் கிளிக் பண்ணணும். ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் கார்னர் கிளிக் பண்ணணும். பண்ணிட்டோம்னா இப்போ 2 பாயிண்ட்டும் செலக்ட் ஆகி ஒரே மோடில் இருக்கும். நீங்கள் இதை வந்து லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ மூவ் பண்ணிங்கன்னா அப்படி போகும். மேனெல்லாம் மூவ் பண்ணலாம். இல்லை லெஃப்ட் ஆரோ ரைட் ஆரோ போட்டிங்கன்னா கூட லெஃப்ட் ரைட்டு போகும். நீங்கள் எப்படியா மூவ் பண்ணிக்கலாம். அது திருப்பும்போது அந்த ரெண்டும் ஜாயிண்ட்டாக ஒரே போனில் வர மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெயிட் லைனில் வரும். ஒரு பாயிண்ட் மட்டும் தனியாக போக 2 பாயிண்ட் சேர்ந்தே மூவ் ஆகும். இப்போ ஒரு பாயிண்ட் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், 2டையும் கிளிக் பண்ணுறோம். பண்ணும்போது உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் அன்னிவனாக தெரியுது அப்படின்னா கரெக்ட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கணும். இப்போ அதை எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். பார்த்தீங்கனாலே புரியும். இப்போ அதை அந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஆங்கிள் வேணும் அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. சில பேர் எங்கேயாவது கிளிக் பண்ணிவிட்டு இழுப்பாங்க, தலைகீழ போகும். இந்த மாதிரிலாம் பண்ணாமல் மைண்டில் வந்து ஃபஸ்ட் ஒரு டேபிள் மேலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றத மைண்டில் வச்சுட்டே நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா? இப்போ அதை பாருங்கள். இப்போது அந்த டேபிளோட டாப் வந்து ஒர்க் பண்ண போகிறோம். அது எப்படி வருது அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ ஃபஸ்ட்லேருந்தே போடுவோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக காட்டுறேன். போட்டுட்டோம். போயிட்டு விண்டோஸு ட்ரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு அதுக்கு வந்து இந்த லைனோட திக்னஸ் பாயிண்ட் எத்தனை பாயிண்ட் இருக்குது அப்படின்றத பார்க்கணும்.
2 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா இவ்வளோ திக் வரும், அவ்வளோ வேண்டாம் அப்படின்னா நம்ம குறைச்சிக்கலாம். ஒரு 0.5 ஓகே. நீ ஓட்டிங்கன்னா எனக்கு போதுங்க அப்படின்னு வச்சிங்கன்னா விட்டுருங்க. விட்டுட்டு தென் டைரக்ட் செலெக்ஷன் டூல் ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கோங்க. அடுத்த பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆர் ரைட் மூவ் பண்ணணும். மூவ் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ணுறேன்ட்டு பாருங்கள். ரெண்டு செலக்ட் பண்ணுறேன், கொண்டு போகிறேன். ஓகே, இப்போ டேபிளோட டாப் இது. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பாருங்கள். நீங்கள் தனியாக பாக்ஸ் போட்டும் பண்ணிக்கலாம். இன்னொரு பாக்ஸ் வேணும் அப்படின்னா டேபிளோட அடிப்பாகம் பண்ணுறோம். அது எந்த ஷேப்பில் இருக்கும், மேலே க்ரெயின் ஷாட்டில் பார்க்கும்போது அதனோட வியூ வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ஒரு கெஸ் பண்ணி நான் பண்ணுறேன். ஃப்ரண்டில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஆமாம், லாங்கில் போகும்போது கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். அப்போ ஃப்ரண்டில் கொஞ்சம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்கள் ஐ சைட்டில் வந்து பார்க்கும்போது இந்த ஆங்கிளாக தெரியும். இது இப்போ ஒன் சிங்கிள் பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ்னு சொல்லுவாங்க. இதை அந்த ஆங்கிளில் நீங்கள் பார்க்கணும். இப்போ அது கொஞ்சம் டவுன் ஆகும். இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போ இதே பாக்ஸ் வந்து இதனுடைய அடிப்பாகம் பண்ணணும். இது டேபிளோட டாப் பண்ணிட்டோம். டாபிளோட திக்னஸ் பண்ணணும். அதனுடைய கீழே உள்ள ஒரு பட்டை மாதிரி இருக்கும் இல்லையா, அதை நம்ம ரெடி பண்ணணும். அது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் டேபிள் போட்டு பண்ணலாம். ஆனால் அது ஒரு ஆல்ரெடி சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ அது மாதிரிலாம் இல்லாமல் ஒரு ரெக்டாங்கிள் போட்டுட்டு அதை வச்சு எப்படி மற்ற எல்லாம் கிரியேட் பண்ணுறேன்னு பாருங்கள். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஆல்டர் பிடிச்சி இழுத்தேன், ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு காப்பி வந்துடுது. இப்போது அதே டைரக்ட் செலெக்ஷன் ரூல் போட்டு எப்படி மூவ் பண்ணுறேன்னு பாருங்கள். ஓரளவுக்கு அந்த டேபிளோட லேஅவுட் தெரியுங்களா எப்படி இருக்கும் அப்படின்றது, அதை கெஸ் பண்ணி அதே மாடலில் கொண்டு போகிறீங்க. இது வந்து சைடு பட்டை ஆக்சுவலி டேபிளுக்கு. ஆமாம், போட்டிங்களா? ஓகே. இப்போ ரைட் ஓகே. அந்த மற்ற அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொஞ்சம் ஷார்ப்பாக பார்த்துக்கோங்க. தேவையான லென்ஸ் போட்டு ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு தெரியலன்னா நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க, கிளியராக தெரியும் போது உங்களுக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டைரக்ட் செலெக்ஷன் டூல் போட்டு கொஞ்சம் முன்ன பண்ண இருந்தால் கூட பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணுன்ற ஐடியாவுக்கு தான் நான் சொல்லித்தரேன். இதில் வந்து சப்போஸ் நீங்கள் வந்துட்டு இது மேலே போயிருக்கு கீழே போயிருக்குன்னு நினைக்க வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ஃபார்மெட் தான் சொல்லிக் கொடுக்குறேன். இது வந்து ஃபார்முலா. இதை வச்சுட்டு உங்களுடைய ஐடியாவில் எப்படி ஷார்ப்பாக பண்ண முடியுமோ, கிளியராக பண்ண முடியும், அதை பண்ணிக்கணும். நீங்கள் அது வந்து உங்களுடைய டேலண்ட்டை பொறுத்தது, தனிப்பட்ட டேலண்ட். அது இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு உள்ள தேவையான ஐடியா எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறோம், அவ்வளோதான். இதை வந்து வச்சு நீங்கள் கற்பனையில் நீங்கள் என்ன வேணாலும் போகலாம். நீங்கள் ஒரு டேபிள் போடுறத பாக்ஸாக மாற்றலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. இது எல்லாமே என்னென்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து டூல்ஸ் ஆப்ரேஷன் தெரிஞ்சாச்சு அப்படின்னா யூ கேன் டூ. இப்போ அடுத்தது இப்போதைக்கு வச்சுட்டோம். இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு நமக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணணும்? இப்போ நம்ம வந்து வைக்கிறோம். வச்சுட்டு லென்ஸ் போட்டு பாருங்கள், மேலே கீழே இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்போ டேபிள் எப்படி வைக்க போகிறோம் அப்படின்றத நாம் பார்க்க போகிறோம். என்னென்னா இப்போ இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்ப்போம். அது ஒன்று இருக்குது. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது ஓகே. இப்போது இந்த திக்னஸை வச்சு ஆல்டர் பிடிச்சி எடுத்தீங்கன்னா இன்னொன்று வந்துடும். ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து
அது ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வைக்கலாம். இல்லை இது என்ன பண்ணுறோன்னா, இப்போ நம்ம டேபிளோட திக்னஸை கரெக்ட் பண்ணுறோம். இப்போ ஒரு காப்பி ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டோம் வெளியே. இப்போ டேபிளோட திக்னஸ் எவ்வளோ தடிமனாக இருக்கும் அப்படின்றத பண்ணுறோம். இப்போ பண்ணிட்டோமா? பண்ணிட்டோம். லாங்கில் இருக்கிறத விட ஃப்ரண்டில் வரும்போது கொஞ்சம் அந்த திக்னஸ் ஜாஸ்தியாக தெரியும் கை சைடில். லாங்கில் போகும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதை மைண்டில் வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போது இந்த டூப்ளிகேட் அடித்து இந்த பக்கம் வைக்கணும். லாஸ்ட் என்ன போடுவீங்க, அதை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ரான்ஸ்ஃபார்ம் ரிஃப்ளெக்ட்லாம் போடுவீங்க. இப்போ தேவையில்லை, நமக்கு தெரிஞ்சு போச்சு ரூட்டு. இப்போ என்ன ஆல்ட்ரை பிடிச்சி ட்ராப் பண்ணிங்கன்னா தனியாக அவங்களுக்கு முன்னாடி இப்படி பண்ணிகிட்டு இருப்போம். இப்போ அதெல்லாம் தேவையில்லை. ட்ரான்ஸ்ஃபார்ம் போய் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதெல்லாம் பண்ணுவோம், ரிஃப்ளெக்ட் போடுவோம். அதெல்லாம் இப்போ தேவையில்லை. அதனால் இப்போ ஓரளவு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு அப்படியே திருப்பிட்டு மேனலும் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டும் பண்ணலாம். இந்த விஷயம் இருக்குது. இப்போ டைப் செலக்ஷன் டூல் கொடுத்துட்டு என்ன பண்ணுறான்ட்டு பாருங்கள். ஸோ இது உள்ளே மாஸ்க் ஆகுது, நமக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம், உள்ளே ஒயிட் ஃபில் ஆகிடுது. அதை நம்ம ரன் பண்ணிடுறோம். ரன் பண்ணிட்டோம்னா இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் வைக்கிறது. இப்போ சரி பண்ணிக்கிறோம் அதை. ஓகேவா? தென் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். கார்னர்ஸ்லாம் இது பார்த்து ஜூம் பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ தகுந்த மாதிரி இது பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு ஆமாம் ரெடி பண்ணிக்கணும். ஓகே, சரி பண்ணிட்டோம்னா இப்போ மினிமைஸ் பண்ணிவிட்டு தென் அதனுடைய திக்னஸ் போட்டாச்சு டாப்புக்கு. அப்புறம் கீழே அதை கொஞ்சம் பெருசு பண்ணிவிட்டு அதே இதை மேலே டைரக்ட் செலக்ஷன் டூல் போடணும். போட்டுட்டு மேலே கொண்டு வரீங்க. கொண்டு டேபிள் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இங்கே நம்ம விசுவலாக திங்க் பண்ணிக்கணும். பண்ணிட்டோமா? பண்ணும்போது வந்துடுறோம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா? தென் இது ஹைட்டை கம்மி பண்ணணும். ஹைட்டை கம்மினா விண்டோவில் போயிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரூலர்ஸ்ன்னு இருக்கும். அப்போ மேலே நம்பர்ஸ் வரும், லெஃப்ட் சைடில் ஸ்கேல் வந்துடும். வரும்போது அந்த கிரிட் இருக்குது, கிரிட் வேணாலும் கிரிட் யூஸ் பண்ணலாம். கிராஃப்ட் ஷீட் மாதிரி பின்னாடி வரும். அதை நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸில் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதில் ஸ்கேலில் போய் ரைட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ரைட் கிளிக் இல்லை ஸ்ட்ரெயிட்டாக இப்போ ட்ராக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி இந்த ரூல் லைன் வரும், வெர்டிக்கல் இது ஹரிசாண்டல் லைன் வரும். இப்போ அதே மாதிரி லெஃப்ட் சைடு இருக்குல்ல, அதை எடுத்திங்கன்னா வெர்டிக்கல் லைன் வரும். இது ரூலர் மாதிரி உள்ளது, உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் பார்த்துக்கிறது 90 டிகிரியில் இருக்குதான்னு செக் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். எத்தனை லைன் வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்கள் அதில் எடுத்துகிட்டு வச்சுட்டு கரெக்ட் பண்ணிக்கணும். எல்லா லைனும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்றது நீங்கள் செக் பண்ணிக்கணும். பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குறீங்க. இப்போ ஹைட்டை குறைக்கணும். ஹைட்டை குறைக்கும்போது
அதே மாடலில் டைரக்ட் செலெக்ஷன் எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு நீங்கள் மேலே பிடிச்சி தூக்குனீங்கன்னா கரெக்டாக அதே லெவலில் ஸ்ட்ரெயிட்டாகவே ரிலீஸ் ஆகும், இல்லைன்னா அங்கங்கே மூவ் ஆகும். அதனால் கரெக்ட் பண்ணிக்கோங்க. கரெக்ட் பண்ணிவிட்டு இதையும் அதை சரி பண்ணிக்கலாம். இதையும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் வந்து தள்ளணும். அப்போ ஏரோ டூல் யூஸ் பண்ணி போய் தள்ளுங்க. ரொம்ப மைனூட்டாக இருந்தால் மேனுவலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அப்படியே கொண்டு போகிறீங்க. போனால் ரெண்டையும் கிளிக் பண்ணிவிட்டு ஒன்று ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொண்டு போகணும். லைனை கொண்டு போனீங்கன்னா ஏரோ டூல் போட்டிங்கன்னா டாப் ஏரோ போட்டிங்கன்னா மேலே மூவ் ஆகும். அப்படி இல்லைனா கூட நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணிட்டு இழுத்தீங்கன்னா மேலே போயிடும். ஆக்சுவலி செலக்ட் பண்ணிங்கன்னா ஷிஃப்ட்டை பிடிச்சி தென் அப்படியே மேலே ட்ராக் பண்ணி மேலே பண்ணும்போது லைன் அப்படியே ப்ரொபோஷனேட்டாக இதாகும். ஓகேவா? இப்போ நமக்கு தேவையான திக்னஸ் வந்தாச்சு. அதுக்கு அடுத்த டேபிளோட அடுத்த போர்ஷன் வந்துடுது. இப்போது அதே மாடலில் லாஸ்ட் என்ன பண்ணணுமோ திக்னஸ்க்கு அதே மாடலில் ஒரு காப்பி எடுத்துகிட்டு இப்போ வந்து அப்போ ட்ரான்ஸ்ஃபார்ம் போட்டு மாற்றணும். இப்போ தேவையில்லை. என்ன பண்ணுறோம், இப்படியும் பண்ணலாம். இப்படி இல்லைன்னா மேனுவலாக செலக்ட் பண்ணிவிட்டு மிடில் உள்ள எவ்வளோ மிடில் பாயிண்ட்டை பிடிச்சிட்டு ரைட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போது கொண்டு போகிறோம் திரும்ப. ஆமாம், கொண்டு போயிட்டு அதே மாடலில் இது பண்ணுறோம். சேம் திங் லாஸ்ட் என்ன பண்ணமோ அதே மாடலில் இது. இப்போ உள்ளே வந்து ஹாலோவாக தெரியணும்னா இந்த ஒயிட்டை வந்து ரன் பண்ணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆகிறதுனால வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆமாம், கரெக்ட். இதே மாடலில் பண்ணிக்கிறீங்க. ஓகே, திரும்ப ஒரு வாட்டி காட்டுறேன். ஆல்ட்ரு பிடிச்சிக்கோங்க. வெளியே இழுக்கிறீங்க, வெளியே எடுத்து திருப்பிக்கிறீங்க. ஒரு வாட்டி உங்களுக்கு புரியலை அப்படின்றதுக்காக தான் திருப்பி ஒரு வாட்டி பண்ணுறேன் எப்படி பண்ணுறேன்ட்டு. ஸோ திரும்ப நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்காக தான் திரும்ப ஒரு வாட்டி காட்டுறேன். நடுவில் இப்போ ஹாலோவாக இருக்கனால உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்க்க முடியுது. பார்த்துட்டு ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம், ஜூம் பண்ணிவிட்டு இதை நம்ம இந்த கேப் இருக்குது அதை ஃபில்லப் பண்ணலாம். ஆனால் அதை ஃபில்லப் பண்ணுற விட என்னென்னா அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம அந்த இடத்துல கால் வரும் இல்லையா, கால் வரும்போது அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம். அதை எப்படி பண்ணுறது நம்ம அப்புறம் ஐடியா பண்ணுவோம். இப்போதைக்கு ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்குவோம். அது அதே பொசிஷனில் இருக்கட்டும். தென் இதுக்கு வந்து கால் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். 4 கால் இருக்குது. இந்த லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு போய்ட்டு செக் பண்ணிக்கலாம். அது தேவைன்னா வச்சுக்கலாம், இல்லைனா செலக்ட் பண்ணிவிட்டு டெலிட் பண்ணிக்கலாம். அந்த இதை நோட் எடுத்துக்கலாம். கிளிக் பண்ணி எழுத்திங்கன்னா வந்துடும், ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். பிளாக் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆகும். ஓகேவா? வந்துட்டு வந்துடும். இப்போ ஸ்ட்ரைட் பண்ணிட்டோம். எகெயின் இப்போ இந்த கேப் இருக்கட்டும், நம்ம அப்புறம் கூட பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், அதை வச்சுட்டு இப்போ இந்த கேப் இருக்கட்டும், நம்ம அடுத்து யோசிப்போம். கால் பண்ணணும். இப்போ கால் பண்ணணும்னா எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றப்ப
அதே ரெக்டாங்கிள் டூல், சேம் ரெக்டாங்கிள் டூல் தான், வேறு எந்த டூலுமே யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு. அதே ரெக்டாங்கிள் டூல் வச்சுட்டு அந்த காலோட ஹைட்டுக்காக சைடில் அந்த மெஷர்மெண்ட்டில் கரெக்டாக வச்சுட்டு அங்கே அந்த ப்ளஸ் வருது இல்லையா, அங்கே எது கீழே எழுத்துக்கிறீங்க, கொஞ்சம் ரஃபாக எழுத்துக்கிறீங்க. எழுதிட்டு ஒரு ஐடியா படி ஒன்று அடிக்கிறீங்க, வச்சுட்டு தென் ஓகே சென்டர் பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணிவிட்டு இது ஓரளவுக்கு கால் கரெக்டாக இருக்குது. இப்போது கால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட அது உள்ளே வந்து மாஸ்க் ஆயிரும். அந்த ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு உள்ளோடி தான் கால் கொடுத்துருப்பாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறோம், 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணுறோம், டவுன் ஏரோ போடுறோம். போடும்போது அது எப்படி ஸ்லாண்டிங்காக வரும்னா, நம்ம வந்து டேபிள் எப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கோ அதே இதுக்கு பளவுக்கு பேரலாக வந்து இது இருக்கணும். அந்த லைன்ஸ் வந்து கிராஸாக இருக்கணும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டோம்னா அன்இவனாக இருக்கும். அந்த டேபிளோட சைஸ் எப்படி ஸ்லாண்டிங்காக இருக்கோ அதே சைஸுக்கு இருக்கணும். இப்போ என்ன பண்ண அப்படின்னா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி பேஸ்ட் இன் ஃப்ரண்ட் போட்டுட்டோம். போட்டோம்னா அது தனியாக இருக்கும். மேலே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ண வந்துடும் தனியாக. தென் அதை அப்படியே திருப்பினோம்னா அந்த காப்பி வந்து ரிட்ரேட் ஆகும், அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? இப்போ கால் ரெடி. இப்போ இதுக்கு வந்து அந்த டேபிளுக்கு வந்து பேரலா ஸ்லாண்டிங்காக இருக்கு இல்லையா, அந்த அளவில் டாப் லைன் வரும், டாப்பும் பாட்டமும் வரும். இப்போ இதை 2 செலக்ட் பண்ணிக்கிறோம், மூவ் பண்ணுறோம், இந்த இடத்துல ஒன்று வச்சுக்கிறோம். அந்த ஸ்லாண்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அந்த கால் ஸ்லாண்டிங் வரணும், அதை பார்த்துக்கணும். இந்த ஸ்லாண்டிங் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இந்த காலோட ஸ்லாண்டிங் வரணும். இப்போ 2யும் செலக்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், வச்சுட்டு ரஃப்பாக வைக்கிறோம். வச்சுட்டு இந்த கேப்பை பற்றி இப்போதைக்கு குழப்பட வேண்டாம், இதை வச்சுக்குவோம். இப்போ ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம், இந்த கேப்பை அடைச்சிக்குவோம். ஏன்னா கால் வந்து உள்ளோடி தான் வரும் ஆக்சுவலி டேபிளோட இன்சைடு. ஸோ இதை வந்து ரைட் சைடில் நகட்டிக்கிறோம். ஓகேவா? அதை நகட்டி பாட்டம் நகட்டிக்கிறோம். நகட்டிட்டு வச்சுக்கிறோம். இப்போ லைன் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அதை பார்த்துக்கணும். வச்சுட்டு இப்போ அடுத்தது அப்படியே பாயிண்ட் எடுத்து கீழே மூவ் பண்ணுறோம். மூவ் பண்ணி வச்சுட்டோம். இப்போ பாட்டம் அதையும் கொண்டு வந்து அதே மாதிரி ஜாயின் பண்ணிடுறோம். இப்போ ஜாயிண்ட் ஆகிடுது. இப்போ டேபிளுக்குள்ள இது ரெடி. லாங்கில் போக போக எப்போதுமே டேபிளோட இது வந்து சைஸு சின்னதாகும். ஃப்ரண்டில் பெருசாக இருக்கும், லாங்கில் போகும்போது சின்னதாக இருக்கும். அதை பார்த்துக்கோங்க. கால் ரெடி ஆகிடுது. இப்போ காலை கொண்டு வந்து எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுவோம். இது எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள். பார்க்குறீங்க, பார்த்துட்டு க்ளோஸ் ஆகிறீங்க. இப்போ அந்த ஸ்லாண்டிங் தகுந்த மாதிரி அது ஈக்குவல் ஸ்லாண்டிங் இது இருக்கணும். இதே மாடலில் கொஞ்சம் மேலே வச்சுக்கிறோம். அப்புறம் இதுவும் அதே மாடலில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். பண்ணிக்கிறோமா? பண்ணிட்டு ஓகே. இப்போ எந்த விதமோ சரி பண்ணிக்கணும். நீங்கள் வந்து தேவையான ஜூம் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது எப்படி ஸ்லாண்டாக இருக்குன்னு சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கணும்.
இந்த அப்படின்னா இருந்தால் கூட இது பண்ணிக்கணும். இப்போ பாட்டம் 2 பாயிண்ட்டும் சரி பண்ணிக்கிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாட்டம் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக வச்சோம்னா கொஞ்சம் நேச்சராக இருக்கும். ஆக்சுவலி இந்த ப்ரொபோஷனேட் தெரியும். ஓகே, இப்போ ஒரு கால் ரெடி. ஒரு கால் ரெடி ஆகிடுதுன்னா அப்படின்னா கிட்டத்தட்ட பிக்சர் முடிச்சது மாதிரி தான். ஆக்சுவலி இந்த லைனை எடிட் பண்ணிக்கிறோம். டெலிட் பண்ணிவிட்டு காலை செலக்ட் பண்ணிக்கிறோம். குரூப் பண்ணால் குரூப் பண்ணிக்கிறோம். கண்ட்ரோல் G போட்டிங்கன்னா குரூப். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2 பாயிண்ட் செலக்ட் பண்ணிங்க. இப்போது அப்படியே கொண்டு போகிறீங்க. 1 இப்போ மாற்றும்போது ஆல்ட்ரு பிடிக்காம விட்டுருப்பீங்க. அப்போ இது மூவ் ஆயிரும். ஸோ ஆல்ட்ரை பிடிச்சிட்டு இது பண்ணிங்கன்னா இன்னொரு காப்பி வரும். சென்டர் பாயிண்ட் பிடிச்சிங்கன்னா அப்படி மூவ் ஆகும். தென் இன்னொரு ஆல்ட்ரு ப்ரெஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா இன்னொரு கால் வரும். அது எப்படி வருதுன்னு பாருங்கள். செலக்ட் பண்ணுறீங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ 2 எடுத்துக்கிங்க. இப்போ என்ன பண்ணால் ஒரு கால் பண்ணுறது தான் கஷ்டம். அப்புறம் இப்போ 2 கால் பண்ண வேண்டியது இருக்குன்னு. அப்போ என்ன பண்ணுறோம், மொத்தமாக செலக்ட் பண்ணுறோம். சென்டர் பாயிண்ட்டை பிடிக்கிறோம். ஆல்ட்ரை பிடிக்கிறோம். இழுத்து போயிடும். இதை கொண்டு போய் லாஸ்ட் 2 காலுக்கும் வைக்கணும். இப்போ வச்சிடறோம். ஓகேவா? இப்போ 4 கால் ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். கிட்டத்தட்ட ஒரு பெரிய மண்டபம் கட்டுற மாதிரி தான். 4 தூணு ஒரு டாப்னு வச்சுக்கோங்களேன். அதே மாடலில் பொசிஷன் வச்சுக்கிறீங்க கரெக்டாக. இப்போது பண்ணினாச்சு இல்லையா? இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக், டிரான்ஸ்ஃபார்ம், சென்ட் டு பேக். பின்னாடி போயிடுதா? ஓகே. இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ இந்த இடத்துல ஹாலோவாக இருக்குது. காரணம் என்ன? லைன்ஸ் கிராஸாக வந்துருக்குன்னா பின்னாடி உள்ள லைன்ஸ் இருக்குதுன்னா அதை ஒயிட் போட்டு ஃபில் பண்ணிக்கணும். நம்ம ஹாலோவாக டிரான்ஸ்பரன்ட் ரெண்டுக்காக ஒயிட்டை கட் பண்ணிடணும். அதனால் அது பிரச்சனை. அதை பற்றி ஒர்க் பண்ணிக்க வேண்டாம். நம்ம கலரிங் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணிக்கலாம். கலர் ஃபில் பண்ணும்போது நம்ம சரி பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டு பண்ணணும். பண்ணிவிட்டு கலரிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ கொஞ்சம் அந்த இடத்துல இது இருக்குன்னா அது கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ரைட்டில் தள்ளிக்கலாம். ஓகே. இப்போ கால் எதாவது அட்ஜஸ்ட் பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது கேமராக்கு எப்படி தெரியும்? டாப் வியூவில் பார்க்குறோம், ட்ரெயின் ஷாட்டில் பார்க்கும்போது சில கால் ஹைட்டாக இருக்கும், சிலது கம்மியாக இருக்கும். அதெல்லாம் தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கணும். இதுக்கு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இன்னொரு ஐடியா இருக்குது. டாப் லேயர் இருக்கு இல்லையா? டாப்பில் உள்ள பிளைவுட் ஓட்டுவோம் இல்லையா டேபிளில், அது மாதிரி மேலே உள்ள பாக்ஸை இது ஹைட்டு கொஞ்சம் கம்மியாகணும் இது. ஸோ இது என்ன பண்ணுறீங்க, டைரக்ட் செலெக்ஷன் டூலில் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள 1 2 3 பாயிண்ட் பண்ணிவிட்டு அடிச்சிங்கன்னா மேலே போயிடும். கரெக்டாக மேலே போயிடும். ஓகேவா? இப்போ ரைட்டு. இப்போ அது கட் ஆகிடுது. இது ஃப்ரண்டில் உள்ளது கொஞ்சம் இதாக இருக்கும் இல்லையா? ஓகே. இப்போது அது டைரக்ட் செலெக்ஷன்லாம் இருக்குது. செலக்ட் பண்ணுறீங்க. அப்புறம் கொஞ்சம் அப் ஏரோ போட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சிங்க் ஆகும், சுருங்கும் ஸ்ப்ரிங் மாதிரி. இப்போ என்ன பண்ணுறீங்க, டாப் லேயர் இருக்கு இல்லையா, அது ஒரு காப்பி அடித்து ஆல்ட்ரு பிடிச்சி கீழே எழுத்திங்கன்னா ஒரு காப்பி வரும். கரெக்ட். கீழே எழுத்து கொண்டு போகிறீங்க. அதனுடைய ஷேடு தான் எப்படி இருக்கும், அது மாதிரி பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது ஒரு அப்ராக்சிமேட்டாக தெரியும் உங்களுக்கு எதாவது கூட்டணும், என்ன சைடில் வரணும் அப்படின்ட்டு. ஸோ இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? இது கொஞ்சம் சின்ன செட் பண்ணுற மாதிரி தான். அதோட ஷேடு விழுந்தால் எப்படி இருக்கும், அப்போ அதுக்கு அந்த மாதிரி கால் அட்ஜஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பார்த்துக்கணும். இப்போ உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சு போச்சு எப்படி இருக்கும் அப்படின்றது. கரெக்டாக அது பெருசு பண்ணுறது, சிறுசு பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போது கீழே உள்ளதை டெலிட் பண்ண வேண்டியதான். நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ண வேண்டியதான். ஓகேவா?
இப்போ டேபிள் ரெடி ஆகிடுது. இப்போ கலர் அடிக்கணும். கலர் எப்படி பண்ணணும் அப்படின்றத இதில் பார்க்கலாம். இப்போ கலர் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்குறேன், இருந்தாலும் இப்போ திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். கீழே உள்ள பாக்ஸ் போனோம்னா இப்போ டாப்பில் எடுத்துருவோம். அதுக்கு வந்து ஃபில்ல போய் கிளிக் பண்ணோம்னா அப்புறம் ப்ரௌனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றீங்க. இப்போ வந்துடுது. இப்போ எகெயின் சைடு செலக்ட் பண்ணும்போது அதை விட கொஞ்சம் டார்க்காக இருக்கணும். ஸோ ஐ ட்ராப் டூல் எடுத்துகிட்டு டாப் லேயரை கிளிக் பண்ணிங்கன்னா அதே கலர் ஃபில் ஆகும். அப்போது அதை விட கொஞ்சம் டார்க் ஆகும்னா டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா பிளாக் டார்க் ஆகும். டார்க் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ டார்க் ஆகிட்டு தான். இப்போ சேம் திங், சேம் ரைட் சைடு உள்ள திக்னஸ்க்கு பார்த்து கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அதே மாதிரி லைட் ட்ராப் எடுத்து இந்த டார்க்கு கிளிக், இந்த டாப் லேயர் கிளிக் பண்ணி இதே மாதிரி லைட்டாக வரும். இப்போ இதுவும் இன்னும் கொஞ்சம் டார்க்காக தான் நல்லாயிருக்கும். லுக்கு வந்து 3 டைமென்ஷன் தெரியும். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் டாப்பில் டவுனில் கொண்டு வந்து கொஞ்சம் டார்க் கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறீங்க. ரைட். இப்போது ஓரளவுக்கு டெப்த் இருக்குது. பார்க்கும்போது இந்த லுக் வந்துடுது. ஓகேவா? இப்போ அடுத்தது பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து கீழே உள்ள அந்த பட்டின்னு சொல்லுவோம் இல்லையா, சைடு, அதை என்ன பண்ணுறோம், அதை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிட்டு ஐ ட்ராப் டூல் எடுத்து கிளிக் பண்ணோம்னா டார்க்காக வந்துடும். இப்போது ரொம்ப டார்க்காக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைட் பண்ணிக்கலாம். இப்போது திருப்பி அதை கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது வரும். அதில் கொஞ்சம் பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கீழே தள்ளி வந்தீங்கன்னா டார்க் ஆயிரும். ஓகே. இப்போ ஓரளவு ஓகேன்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா சேம் திங் ரைட் சைடு வரும். ரைட் சைடு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிவிட்டு ஐ ட்ராப் டூல் எடுத்து கிளிக் பண்ணிங்கன்னா அது அப்ளை ஆகிடும். இப்போ அதில் வந்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த் வேணும்னா டெப்த்து கொடுத்துக்கலாம். அதில் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் இது ஆட் பண்ணிக்கலாம். டபுள் கொஞ்சம் டெப்த்து பிளாக்காக கொஞ்சம் ஓகே கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் டார்க் ஆகிடும். தென் அடுத்து நம்ம காலுக்கு பார்க்கணும். முடிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு கால் போஸ்ட்டுக்கு வரும். கால் போஸ்ட் வந்து சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ நீங்கள் ஒரு கால் பண்ணிட்டீங்கன்னா 1000 கால் 1000 கால் கூட ஒரே கிளிக்கில் பண்ணிடலாம். அது நீங்கள் போக போக உங்களுக்கே தெரிய வரும். இப்போ நான் உங்களை பேசிக் என்னவோ அதை சொல்லித்தரேன். இதை வச்சு தான் நம்ம வந்து 1000 கால் பண்ணுறவங்க கிட்டாலும் அதே ஒரு கிளிக் தான் 1000 காலுக்கு வந்துடும். பிரச்சனை கிடையாது. இப்போ காலுக்கு ஒரு கலர் டிண்ட் அப்ளை பண்ணுறோம். தென் அதோட கொஞ்சம் டார்க்காக போடுறோம். அடுத்தது அதர் சைடு, ஒரு சைடு திக்காக இருக்கும், ஒரு சைடு லைட்டாக இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு லைட்டாக செலக்ட் பண்ணோம்னா அந்த டாட் லைனாக வரும். அப்படி வச்சாலே செலக்ஷன் ஆகும். நல்லா பாருங்கள். அப்படி கிளிக் பண்ணிவிட்டு ரைட்டில் இழுத்தீங்கன்னா டாட் லைனாக வரும். வந்தாச்சுனாலே செலக்ட் ஆகிடும் அந்த போர்ஷன். அப்போது நீங்கள் வந்து சென்டர் பாயிண்ட் இருக்குது, அதை வச்சு மூவ் பண்ணிக்கலாம். திருப்பி நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சில பேருக்கு சில இடத்துல புரியாது. திரும்ப வரும்போது சொன்னோம்னா மண்டையில் கரெக்டாக ஏறிடும். அப்புறம் வந்து மறக்க நினைச்ச விட மறக்க முடியாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்காக தான் சொல்கிறேன். தென் அடுத்தது சேம் திங் அதே மாடலில் கிளிக் பண்ணுறீங்க. சேம் திங் அதே மாடலில் கிளிக் பண்ணுறீங்க.
இதை செலக்ட் பண்ணிட்டீங்க, ஹை ட்ராப் டூல் வச்சு அடிக்கிறீங்க, அதே கலர் அப்ளை ஆகும். எகைன் இப்போ அடுத்த காலுக்கு சைடு திக்னஸ் எப்படி கொடுக்கணும் அப்படின்றதுக்கு செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு அதை கிளிக் பண்ணி பண்ணுறோம். இப்போ கொஞ்சம் டெப்த் வேணும், இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஃபில்லில் போயிட்டு டபுள் கிளிக் கலர் வரும். தென் கொஞ்சம் டார்க் ஆக்கிடணும் எழுதல்லி. இப்போ ஓகே கொடுத்துறீங்க. இப்போ கொஞ்சம் டெப்த் ஆகும். இப்போ இந்த 3 டைமென்ஷன் எஃபெக்ட் தெரியும். ஓகேவா? இப்போ அடுத்தது 3 செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஒன்று தனித்தனியாக பண்ணிட்டு இருக்கோம் அவசியம் இல்லை. 3 செலக்ட் பண்ணிட்டு ஒரே கிளிக் முடிஞ்சது. 3க்கு அப்ளை ஆயிடும். ஓகேவா? டேபிள் ரெடி. இப்போ டேபிள் ரெடி ஆகிடுது. நீங்கள் கிளைண்ட்டை காட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு டிசைனர் இருந்தாருன்னா டேபிள் கிளைண்ட்டை காட்டுவாங்க, இந்த மாதிரி இருக்குது சார் பண்ணலாமான்னு கேட்குறாங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறார் கிளைண்ட்டு, எனக்கு வந்து டாப் வந்து இது சின்னதாக தெரியுது, எனக்கு இன்னொன்று வந்து பெருசாக இருக்கிற மாதிரி ஒன்று காட்டுங்கன்னு சொல்கிறாரு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் போய் செஞ்சு காட்டிட்டு மாற்ற சொன்னார்னா திருப்பி எல்லாம் பிரித்து எடுத்துகிட்டு இருக்கணும். அதனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம டிசைனாகவே காட்டிடலாம். ஸோ அந்த டாப் மட்டும் தனியாக மாற்றி காட்டணும் அப்படின்னு எனக்கு கேட்குறாரு. அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லை, லேயர்னு சொல்லுவாங்க. F7 போட்டிங்கன்னா F7 ஃபார் லேயர், அதை போட்டிங்கன்னா இந்த லேயர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். ஸோ அதை வச்சு நீங்கள் எப்படி மாற்றுறது அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன், அதை பாருங்கள். இப்போ பார்த்துட்டே இருங்க. இப்போ லேயர் வந்து வரும். லேயர் வந்தவுடனே அதுக்கு ஒரு தனி புது லேயர் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம தனியாக ஒரு லேயரில் வச்சு காட்டிடலாம். அப்போ நல்லா பாருங்கள். இப்போ இந்த லேயர் மட்டும் டாப் மட்டும் மாற்றணும் அந்த திக்னஸோட. அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ லேயர் எப்படிலாம் யூஸ் ஆகுது அப்படின்றத இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த கண் மாதிரி இருக்குது இல்லையா, இதுதான் லேயர். இந்த லேயரில் கண்ணை க்ளோஸ் பண்ணோம்னா அது ஃபுல்லாக ஆஃப் ஆகிடும். இப்போ இங்கே ஒரு நியூ லேயர் போட்டுக்கிறீங்க. அப்போ ஒரு ப்ரெசன்ட் போட்டுருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணால் மேலே வந்துடும். அப்போ நேம் மாற்றி சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. சேஞ்ச் பண்ணி டேபிள்னு போட்டுறீங்க. டேபிள், அதாவது ஐ மீன் டாப் 2 கீழே உள்ளது டேபிள்னு போட்டுக்கலாம். டேபிள் மேலே வந்து டேபிள்ன்றது ஒன்று, மேலே டாப் 2 அப்படின்றது 2வது ஆப்ஷன் சொல்லுவாங்க. இப்போ இது பண்ணும்போது ஏதாவது மூவ் ஆயிரும் உங்களுக்கு. அதனால் என்ன பண்ணுறீங்க, அந்த லேயரை லாக் பண்ணி விட்றீங்க. கண்ணுக்கு அடுத்தது கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லாக் வரும். இப்போ வந்தாச்சுன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. அது வந்து டிஸ்டர்ப் ஆகாது அந்த லேயரை. ஸோ இப்போ டாப் லேயரில் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ அதை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிறோம். ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த டாப் லேயர் வந்து டேபிளில் வந்து டாப் லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் உள்ள டாப்பை எடுத்து கொண்டு போய் ரீசைஸ் பண்ண போகிறோம். அப்போ என்ன பண்ணணும், இந்த லாக்கை ஓப்பன் பண்ணணும். லாக்கை ஓப்பன் பண்ணிடுறோம். உள்ள டாப்பை கிளிக் பண்ணுறோம். டேபிளை செலக்ட் பண்ணிக்கிறோம். டாப்பை கிளிக் பண்ணுறோம். சைடு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு சைடு டாப்பு. இப்போ 3 செலக்ட் ஆகிடுதா. இப்போ Ctrl+C, இந்த இடத்துல Ctrl+C கொடுத்துட்டு திருப்பி லாக் பண்ணிக்கிறோம். இப்போ டாப் 2க்கு வந்து அதை பேஸ்ட் பண்ணுறோம். Ctrl+V ஃபார் பேஸ்ட். ஓகே போட்டுட்டு மேலே கொண்டு வந்துடுறோம். இப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் அந்த டேபிள் லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ இதை வந்து நீங்கள் பெருசு பண்ணி காட்டணும். டாப்பு வந்து சின்னதாக இருக்கிறதுக்காக பெருசு பண்ணி காட்டணும். அப்போது ஒரு கார்னரை பிடிச்சிட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சி இழுத்தீங்கன்னா ப்ரொபோஷனட்டாக பெருசாகும். எப்படி இருக்குதோ அதே சைஸில் பெருசாகும். அப்போ நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிக்கணும், எப்படி வச்சுக்கிறது அப்படின்ட்டு. இது குரூப் பண்ணாமல் இருக்கணும், தனித்தனியாக வருது. ஸோ அது என்ன பண்ணணும், ஷிஃப்ட்டை பிடிச்சி ஒன்றா செலக்ட் பண்ணி 3ஐயும் குரூப் பண்ணிக்கிறீங்க. Ctrl+G போட்டிங்கன்னா இப்போ ஒரே பீஸ் ஆகிடும். இப்போ என்ன பண்ணுறீங்க, இது மூவ் பண்ணி
டேபிள் வந்து எப்படி வைக்கலாம் அப்படின்றது, டாப் எப்படி வைக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கணும். இன்னும் பத்தாது அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் செலக்ட் பண்ணிவிட்டு கார்னர் பிடிச்சி யூஸ் பண்ணிக்கலாம். வைக்கும்போது எவ்வளோ பெருசு வேணுன்றது தெரியாது. அப்போ விண்டோஸில் போயிட்டு டிரான்ஸ்பரன்சின்னு ஒரு காலம் இருக்குது, அதை போனீங்கன்னா இங்கே வரும், இந்த மாதிரி வரும். இதை பார்த்துக்கோங்க. இதில் ஒப்பாசிட்டின்னு போட்டுட்டு ஒரு 100 இருக்கும், அதை வந்து 50 ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்ணாடி மாதிரி தெரியும் டாப் லேயர். ஸோ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துக்கலாம், எவ்வளோ பெருசு வேணும்னு தெரியும் உங்களுக்கு. பழைய டேபிளோட டாப்போட இப்போ எவ்வளோ பெருசு ஆக்கணும் அப்படின்றது புரியும் உங்களுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, இப்போ செலக்ட் பண்ணிவிட்டு கார்னர் பிடிச்சி ஒரு கார்னர் பிடிச்சிக்கோங்க. அந்த 50% போட்டுருங்க. இதில் 100 போட்டிங்கன்னா ஃபுல்லாக பழையபடி வந்துடும். 100% கொடுத்தீங்கன்னா என்ட்ரு போட்டிங்கன்னா பழையபடி வந்துடும். ஸோ இப்போ வந்து சைஸ் என்ன மாதிரி வேணுன்றதை ரீஅரேஞ்ச் பண்ணணும். இப்போது மூவ் பண்ணுறீங்க, கொஞ்சம் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அப்படியே பார்த்துக்கலாம். பார்த்துட்டு கார்னர் கொண்டு போனீங்கன்னா ரவுண்டு வரும் ஆட்டோமேட்டிக்காக. அப்படியே லைட்டாக திருப்பினீங்கன்னா திரும்பிக்கிடும். அவ்வளோதான், அப்படியே பண்ணிக்கலாம். அந்த அளவு பண்ணிவிட்டு அப்படி சரி. இப்போ சைடில் கொஞ்சம் ஓப்பனாக இருக்குது தெரியுது. ஸோ அப்போ கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம், பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இப்போ கிளைண்ட்டை காட்டும்போது நீங்கள் வந்து இதை காட்டிக்கலாம். இதை காட்டினீங்கன்னா இவ்வளோ சைஸ் போதுமா சார் அப்படின்னு கேட்டுக்கலாம். கேட்டுட்டு நம்ம வந்து அதை ரெடி பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ இதில் வந்து ஒரு டேபிள் எப்படி பண்ணுறது அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ இதை வந்து பேசிக்காக வச்சுட்டு நீங்கள் இதை வச்சு ஏகப்பட்ட ஐட்டம் நீங்கள் பண்ணலாம். அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, இதை திரும்ப நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு விட்டுற வேண்டாம், திரும்ப பண்ணி பாருங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும், உங்களுக்காக பண்ண முடியுன்ற வரும். உங்களுடைய கற்பனை தகுந்த மாதிரி என்னென்ன இது பண்ணி இதே ஃபார்மேட் தான் நீங்கள் பில்டிங் கட்டினா கூட. ஸோ ஒரு மண்டபம் கட்டிங்கன்னா கூட இதே மெத்தட் தான். தேங்க்யூ. நம்மளுடைய இந்த சேனல்ல இல்லஸ்ட்ரேட்டர்ல எப்படி ட்ரேசிங் பண்றது, லோகோ, அனிமேஷன் துறைக்கான கேரக்டர்கள் எல்லாம் எப்படி உருவாக்குறது அப்படின்ற டெக்னிக்கல் விவரங்களை ரொம்ப ஈஸியான முறையில கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம விளம்பரத்துறையில வேலை செய்யறதுக்கு, அப்புறமா கிராபிக்ஸ் வேலைகளை செய்யற நிறுவனங்கள்ல வேலை செய்யறதுக்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கலாம். அதுக்கு இந்த சேனல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த சேனலை தொடர்ந்து பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய டவுட் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. அது மட்டும் இல்ல, இதே துறையில நீங்க என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அந்த டவுட்ஸையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்தலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகான் இருக்குல்ல, அதையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்படின்னாதான் நாங்க போடக்கூடிய வீடியோஸ் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் கொடுத்துருங்க. சரியா? என்ன உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததா? அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, இந்த சேனல்ல வர்ற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிபிகேஷன்ல வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற அந்த ஆப்ஷனையும் கொடுத்துடுங்க. இதே மாதிரியான அடுத்தடுத்த யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு இந்த சேனல்ல காத்துட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.